சொன்னாங்க. ஸோ அதை வந்து குட் நைட்டோட வெற்றிக்கு பிறகு நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது. டூரிஸ்ட் ஃபேமிலியோட வெற்றிக்கு பிறகும் நான் சில விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ஃபீல் குட் படங்கள்னு ஸ்டார்ட் பண்ணும்போதும் அந்த படத்துக்கான வணிக ரீதியான வெற்றி என்னவா இருக்கும், ஸோ இது ஆர்டிஸ்ட் நம்பி வருவாங்களா, இதை நம்பி டிஸ்ட்ரிபியூட்டர் வருவாங்களா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வருவாங்களான்ற எந்த ஒரு விஷயங்களும் பெருசாக யாரும் எதிர்பார்க்காத போதும் டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படத்தை உங்களோட குடும்பமாக நினச்சி அந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்த்த பிரசன்ட் மீடியா மற்றும் வந்து மக்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படம் வெற்றி பெறது வந்து இங்கே பெரிய முக்கியம். ஏன்னா இங்கே வந்து நிறைய கதைகளை நம்பி பண்ணுற படங்கள் நிறைய வரும். ஸோ அந்த மாதிரி வரத்துக்கு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து பெரிய ஒரு வழியை உருவாக்கி இருக்குன்றதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஏன்னா போன வருஷம் லப்பர் பந்தோட வெற்றி வந்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஓகே, நம்ம வந்து கதையை மட்டுமே நம்பி பண்ணும்போதும் நம்பர்ஸுமே வரும். ஏன்னா நாங்கள் நல்ல படம் பண்ணுறது மட்டும் தான் நம்ம கையில் இருக்குது, நம்பர்ஸும் ரிசல்ட்டும் கையில் இல்லை. ஏன்னா நாங்கள் ரிசல்ட்டை நம்பியோ நம்பர்ஸை நம்பியோ நாங்கள் படங்கள் பண்ணல. ஆக்சுவலி நல்ல படம் தயாரிக்கிறோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வேலை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நல்ல படங்கள் பண்ணுறது மூலமாக நம்பர்ஸும் வரும், மக்கள்கிட்டையும் பெருசாக போய் சேரும். அது இவ்வளோ கலெக்ட் பண்ணுன்றது வந்து நினைக்கும் போதும் அது நடந்து